நீங்கள் வந்து கை நல்லா 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கையை அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 4 ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டுறவங்கள ஒரு 4-5 தடவை வெட்டும்போது கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா கீழே ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதேமாதிரி பாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இன்ச் கணக்கெலாம் உங்களுக்கு அளவுலாம் சில பேருக்கு குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அதில் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில். நான் அதெல்லாம் தெளிவாக தான் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமில் வந்து ஈஸியாக இருக்கும். போக உங்களுக்கு அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நடுவில் சென்டர் பண்ணி சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா அந்த சைடு இழுக்குது லெஃப்ட் ஹேண்ட் இழுக்குதுன்றீங்க. சென்டர் பண்ணி ஒரு சைடு அளவு மெஷர்மெண்ட் வச்சு 2 சைடுமே நீங்கள் அளவு வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம். கப்பு சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிக்கோங்க. நல்லா தடியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒல்லியாக இருக்கவங்க சின்னதாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேறு எதனா இருந்தாலும் டவுட் கேளுங்க. உங்களுக்கு கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான அளவு தான். உங்களுக்கு கை போட்டு வெட்டி பாருங்கள்.